எங்கடா போகிறோம் இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே ஒரு சில டெம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு மன்னார் மிலிட்ரின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, மிஸ்டர் விஷ்ணு சொன்னார், அங்கே போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கண்ணாடிதா கண்ணி எரியதாண்டா செய்யும். காரு பைக்கெலாம் விட்டு 200 கிலோமீட்டர் அவ கூட பஸ்ஸில் போயிட்டு அங்கே பஸ்ஸு கிடைக்காம வேற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு போச்சு 4 மணிக்கு வந்தால் கண்ணி எரியதாண்டா செய்யும். சரி விடு, என்ன பண்ணுறது, காதல்னு வந்துட்டா கடல் தாண்டி கூட போவாங்கடா பசங்க. நீ ஏன் போகிறேன்னு நான் கேட்குறேன். வாரணமாயிரம் படம் பார்த்திருக்கியா? கொஞ்சம் கொஞ்சம். இங்க இருக்கு சார் அமெரிக்கா, இங்க இருக்கு சார் தமிழ்நாடு. கை புடுறேன், இங்க இருக்குடா அமெரிக்கா. முன்னால லாரி போகுதுடாடி. செத்துற மாட்டடா, நமக்கு எதுவும் ஆகாது. காருக்கு தான் அடிக்கும். அவன் சிரிப்பு இருக்கே சார், அதுக்காக 200 கிலோமீட்டர் இருந்தா அமெரிக்காக்கே போகலாம் சார். சிரிக்க மாட்டால தேவைதான்டா. நண்பர்களே, ஆர்கே கெமிக்கல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, எல்லா கெமிக்கல் கூட இருக்குடா. அதாவது வீடு க்ளீன் பண்ணுற லிக்விட்ஸு, துணி சோப்பு, சொல்கிறா எல்லாமே ஆக்சிட்லேருந்து லிக்விட்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து ஹோல்சேல் கடை, கம்மியாக இருக்கும். இவங்களே செஞ்சு சேல் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்கும். ஒர்த்து காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. நண்பர்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா காஞ்சிக்குடியில் வந்திருக்கோம். காஞ்சிக்குடியில்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்ப்போம். புக்காகுதா? ஹலோ, சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். தேங்க் யூ, காட் பிளஸ். ஆஃப் பண்ணுறா, கீழே விழுந்துட போகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரா. சும்மா போட்டு என்ன பாக்ஸ்ரா இது? அந்த காலத்து லாக்கர் போல கீழே இருக்குது. லாக்கரா என்னதுரா அது? அதை ஓப்பன் பண்ணி பாரு லோகேஷ். கையோட பிடிங்கிட்டா வீடா. சேர் இருக்கு, சாமி படம் தான். இவர்தான் இந்த வீடியோ போல. ஐப்ரோ, சொர்க்கத்தில் இருந்தீங்கன்னா சந்திப்போம். உங்கள் ட்ரெஸ் தான் போல. இதே சேரில் தாண்டா உட்காந்துட்டு இருந்திருக்காரு. சந்திரமுகி ரஜினி. இதான் பூஜனம் போல. சிவன்ரா. கிச்சனுக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ளே தான் அந்த இது வச்சு இடிப்பாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சாமான்கள், இட்லி குண்டான். என்னது அது? நிஜமாதான். ஏய், ஸ்டாண்டு பர்றா, குட்டியாக வச்சுருக்காங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. டிஃபன் பாக்ஸ். எப்போ எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ். அது டிஃபன் பாக்ஸ் எட்ரி. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன். 100 வருஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் இங்கே வச்சு புக்கெலாம் இங்கேயே சேல் பண்ணுறாங்க. உங்களை பறை மூலம் அதில் ட்ராயிங்லாம் வந்திருக்காங்க. குரங்கு கையில் பல்பை கொடுத்துருக்கீங்க. இது வந்து அந்த காலத்தில் அந்த கேம் ஒன்று விளையாடுவாங்க.
என்னைக்கே விடாது பல்லாங்குழி. இது என்ன மோர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது மோர் கிடையாது, இது ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபிக்கு. அது என்னது? தேங்காய் திருவட்டுக்கு. தேங்காய் திருவது. அதில் உக்காந்துட போறடா, கீழே விழுந்துருவேன். மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. துளசி செடி நம்ம பழைய வீட்டிலலாம் பார்த்துருப்போம். கிணறுக்கும் பக்கத்துலேயே துளசி செடி வச்சுருப்போம். ஆமாம், சுற்றி வருவோம். காலைல குளித்த உடனே. குரங்கெல்லாம் தொங்க விட்டுருக்கானுங்கடா. இம்ப்ரூவ்மெண்ட் ஜாப் இது. இம்ப்ரூவ்மெண்ட் ஜாப் அப்படின்னா ஜாப் ஏய், வளர்க்க என்னடா பண்ற? அருண் சொல்லுவார், செஞ்சு காட்டுவார். மியூசியம் உரலு பொண்ணு அங்க இருக்கு, உலக்க பொண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. தான் வந்து வழுக்கு இருட்டான நேரத்தில் வந்து வெளிச்சத்துக்கு கோசம் இந்த வழுக்கு ஏற்றுவாங்க. இப்படி திருப்புனா பெருசாகவும் கம்மியாகும். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் காஞ்சிபுரம். இதை படித்து நாங்கள் விளக்கிறதை விட இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம், அதில் பார்த்துக்கோங்க. ஆர்காட் நவாப் அவரோட கோட்டைக்கு தான் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். ஃபோர்ட் ராஜாராணி ஃபோர்ட் ஆர்காட் போயிட்டு பாருங்கள், அதோட லிங்க்கு கீழே தரோம். இதான் சாப்பிட்ற இடம் போல, ஆளில் உட்காந்து தான் சாப்பிடும். அந்த காலத்தில் பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் போல். அவங்க சாரீ, கொஞ்சம் நூறு, அவங்க ஆர்னமெண்ட்ஸ். குழந்தைங்க ரூமு. குழந்தை பிறந்ததுனா இங்கே தான் இருக்கணும் போல. ஏ அந்த குதிரைடா குழந்தைங்களா? பொம்மை வச்சுருக்காங்கடா. அபாக்கஸா அது எடு. ஏய், மேக்ஸ் சொல்லி தருவாங்க போல வீட்லேயே, கை குழந்தைக்கு. ஸ்கூல் அனுப்புவாங்க தெரியாது. பகுனாயிடா ஓடஃபோன் நம்பரத்தில் ஒரு பேர். யானை மேலே உட்கார வச்சு அப்படி இழுத்துட்டு போவாங்க. அவனை ட்ரெஸ் இல்லாமல் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ் இல்லை, ஆனால் செயின் மட்டும் போட்டு இருக்காரோ இல்லையோ பாவம். குழந்தைக்கு போடுற ட்ரெஸ்ஸா? நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு மிஸ்டர்?